கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 53 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் தமிழக மீனவர்களால் இலங்கை வளம் அழிந்து வருவதாகவும் படகுகளை விடுவிக்க முடியாது என்றும் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து புதன்கிழமையன்று 6 படகுகளில் 30 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். வியாழனன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன் பிடித்தனர். நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் பலர் அவசரமாக கரை திரும்பினர். அப்போது ராமேஸ்வரம் மற்றும் பூம்புகார் மீனவர்கள் 53 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே ஒரே நாளில் 53 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவ கிராமங்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் போனது 25 பேர். நாங்கள் பெரிய படகுல மீன் கொண்டு கொடுக்கும்போது எல்லா பேருமே அந்த போட்டில் ஏறி தான் மீனை பெரிய படகுல கொடுக்கணும். அப்போ இருக்கும்போது இந்த இலங்கை கடற்படை எங்களை கிட்ட பிடிக்கும்போது எங்களை இடம தள்ளி விட்டாங்க. அதில் 2 பேர் தான் நாங்கள் சின்ன படகுல இருந்தோம். ஆக்கி 23 பேர் பெரிய படகுல இருந்தோம். பெரிய படகுல இருந்தவங்க அப்படியே அந்த மீனும் போட்டும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க. அங்கே இருந்து பார்த்து வரவே இல்லை. கோடியக்கரைக்கு அருகில் மீன்பிடித்து கொண்டிருக்கும்போது சிங்கள ராணுவ நேவலால் அத்துமீறி நம்ம எல்லைக்குள்ளே விசைப்படகையோ அதில் தொழில் செய்த நபர்களையோ அவங்க பிடித்து வைத்திருந்த மீன்களையும் களவாடி சென்று மத்திய அரசும் மாநில அரசும் முனைப்பாக இருந்து எங்களுக்கு விசைப்படகையும் அந்த மீனவர்களையும் உடனே மீட்டு தருமாறு எங்கள் கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த விசைப்படகையும் மீனவர்களையும் மீட்டு தரும் வரை நாங்கள் தொடர் தொழிலுக்கு செல்லாமல் விடுமுறையில் இருப்போம் என்பதையும் தெரிவித்துள்ளோம். இந்நிலையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே அளித்த பேட்டி ஒன்றில் தடை செய்யப்பட்ட வலைகளை தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதால் இந்திய கடல் பகுதியில் மீன்வளம் அழிந்துவிட்டதாகவும் தற்போது அதே முறையை இலங்கை கடல் எல்லையிலும் மீனவர்கள் பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவித்தாலும் படகுகளை விடுவிக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்.